ஏன் எல்லா ஹாஸ்டல்லையும் சில ரூம் மட்டும் எப்போவுமே காலியாகவே இருக்குது? ஏவிடி பாய்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிற ரூம் நம்பர் 207 அதில் ஒன்று. இது ஒரு கதை மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்டுடைய ரியல் ஹாரர் இன்சிடெண்ட். அந்த ஒரு நைட்டில் எல்லாமே அவனுடைய லைஃப்பில் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறது 2017. அன்புன்ற ஒரு பையனுக்கு அவன் ஹாஸ்டல் ரூம்லேருந்து அவனுக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு வாட்டர் கூலர் கிட்டே போகிறான். அவன் ரூமுக்கும் அந்த வாட்டர் கூலருக்கும் 150 மீட்டர் டிஸ்டன்ஸு. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த லாபியில் அவன் ஃப்ரெண்டு கூட வீடியோ கால் பேசிகிட்டு போகிறான். இப்போ சொன்னால் அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, டே அன்பு உன் பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி இருக்கிறான்னு சொன்னோடனே அன்பு சொல்கிறான், டே சும்மா காமெடி பண்ணாதடா, நான் மட்டும்தான் இருக்கேங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் பேசிகிட்டே போகிறான். பேசிகிட்டே போகும்போது திரும்ப அவன் ஃப்ரெண்டு சீரியஸாக சொல்கிறான், அன்பு நிஜமாகவே உன் பின்னாடி யாரும் நடந்து வராங்களான்னு சொன்ன உடனே அன்பு சரி திரும்பி பார்க்கலான்னு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்த உடனே அன்பு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்த உடனே அவன் பக்கத்தில் இருந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்த அன்புக்கு அதிர்ச்சியில் அப்படியே அவன் கத்தில் ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா பசங்களும் அவன் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்துட்டாங்க. அன்பு என்னடாச்சு அன்புன்னு கேட்ட உடனே அவன் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்ட உடனே நடந்த இன்சிடென்ட் எல்லாம் சொல்கிறான். அந்த நைட் அன்பு அவ்வளோ பயந்துட்டான். அந்த நைட் அந்த ஹாஸ்டல்லே அவன் தங்கவே இல்லை. அவன் ஃப்ரெண்டோடைய வீட்டில் போய் தங்கிட்டான். அடுத்த நாள் காலையில் அவன் ஹாஸ்டலுக்கு வந்து அங்கே வேலை செய்கிற செக்யூரிட்டி கார்டுகிட்ட போய் கேட்குறான், ஆனால் ஏன்னா நான் இருக்கிற ரூம் கிட்ட மட்டும் வித்தியாசமாக என்னென்னமோ நடக்குதுன்னு கேட்ட உடனே அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காது. அன்பு கொஞ்சம் என்ன பண்ணான்னா காசு எடுத்து அந்த செக்யூரிட்டி கார்டுகிட்ட கொடுக்குறான். கொடுத்த உடனே அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்கிறாரு, நான் சொன்னேன்னு யாருமே சொல்லாத, அப்படி தெரிஞ்சா என் வேலையே போயிடும்னு சொல்லிட்டு இந்த ரூமுடைய ஹிஸ்ட்ரியை சொல்கிறாரு. அவன் இருக்கிற ரூம் நம்பர் 207 ஒரு ஸ்டூடெண்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணி செத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அன்புக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஏன்னா அன்பு அந்த ரூமில் தான் 2 மாதமாக தனியாக தங்கியிருக்கான். உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே அந்த ஹாஸ்டல்லே அவன் காலி பண்ணி போயிட்டான். அன்புடைய பின்னாடி நடந்து வந்தது ஒரு இமேஜினரியாக அவன் யோசிச்சதா எதுவும் உண்மையாக வந்ததான்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. இந்த ரியல் இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரியல் இன்சிடெண்ட்டுடைய பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.